நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிந்தவரை இயேசுவின் அன்பை பிற ஜனங்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோமாக. வாருங்கள், வசனம் இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 37 வசனம் 4-5. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வாருங்கள், நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கும் ஆண்டவரே, நீரே உண்மையும் ஜீவனும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான தேவன் இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை செய்கின்றேன். இந்த காலை நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்துல எங்களை கொடுக்கிறோம் அப்பா. பாவங்கள் தவறுகள் தயவாய் மன்னியும். நீர் பரிசுத்த தேவன், நாங்களும் பரிசுத்தமாயிருக்க ஆவியானவர் தாமே எங்களை நடத்துவீராக. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை இந்த பொல்லாத காலங்களிலிருந்து பாதுகாத்து வருவதற்காக கொடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. குடும்பங்களை, எங்கள் ஜனங்களை, எங்கள் தேவைகளை உமது கரத்துல ஒப்புவிக்கிறேன் தகப்பனே. நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து செய்தியை கொண்டு வரும் ஊழியக்காரரை உமது மகிமையால் நிரப்பும். வார்த்தை உங்களுடையது, எங்களை இன்னும் பலப்படுத்தி எழும்பச் செய்யட்டும் தகப்பனே. உங்களிடத்தில் எங்களை கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கை உங்கள் மேல் வைக்கிறோம் ராஜா. நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்கள் குடும்பங்களை வழி நடத்துங்க, எங்கள் தேவைகளை சந்திங்க தகப்பனே. எங்கள் குடும்ப மக்கள் ஒவ்வொருவரையும் அப்பா உங்ககிட்ட நாங்கள் கொடுக்கிறோம் ராஜா. தயவாய் நீர் உமது கிருபையால் எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. வார்த்தை உங்களுடையது, ஆராதனை உங்களுடையது, மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம் தேவன் நல்லவர். இந்த டிசம்பர் காலத்துல இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சோன்னு நம்ம நியூ இயர் நோக்கி போறோம். இது புது ஆண்டுக்கான ஒரு முன்னோக்க பயணமா இது இருக்கு. நம்ம எவ்வளவுதான் இந்த வருடம் ஃபுல்லா நம்ம கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள் வந்தாலும் தேவனை மட்டும் ஆராதிக்க நம்ம எப்போதுமே விடக்கூடாதுங்க. ஏன்னா தேவன் வல்லவர், வாக்கு மாறாத தேவன். அவரால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம முதல் பாடலாக உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். உங்க வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா எல்லாம் கைகளை கட்டி உற்சாகமா பாடுங்க. நம் தேவன் நல்லவர். Let's worship the Lord. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன்,
மதிலை தாண்டி ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் எனது விளக்கு எரிய செய்தீர் எனது விளக்கு எரிய செய்தீர் இருளை ஒளியாக்கினீர் இருளை ஒளியாக்கினீர் இருளை ஒளியாக்கினீர் இருளை ஒளி ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா மான்களை போல ஓட செய்தீர் மான்களை போல ஓட செய்தீர் உயர அமர செய்தீர் உயர அமர செய்தீர் உயர அமர செய்தீர் உயர அமர ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வேலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே வாழ வைத்தவரே வாழ வை ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் சொல்லுமா ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஐயா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் கையில சொல்லுமா அவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஏசையா இயேசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே என் தேவன் பெரியவர் நீர் அழகான தேவன் அதிசயமான தேவன் ஆண்டவரே அழகே அன்பு கூறுவேன் அழகே ஆராதிப்பேன் அழகின் ஆத்மா உம்மை பாடும் பாடுவோம் கைகள் தட்டி உற்சாகமா பாடுவோம் உற்சாகத்தின் வல்லமை தேவனே அவர் அழகே ஆராதிப்பேன் அழகினா
மாட்சிமையின் உம்மாட்சிமையின் அழகினால் என் ஆத்மா பாடுமே. நீ சிறந்தவர், அற்புதமானவர். Beautiful one, beautiful one, I love you, beautiful one, I adore, beautiful one, my soul must sing. Beautiful one, beautiful one, I love you, beautiful one, I adore, beautiful one, my soul must sing. Powerful, powerful, so powerful, your glory fills the sky, your mighty works displayed for all to see. The beauty of your majesty awakes my heart to sing. How marvelous, how wonderful you are. அழகே அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். Beautiful one, beautiful one, I love you, beautiful one, I adore, beautiful one, my soul must sing. Beautiful one, I love you, beautiful one, I adore, beautiful one, my soul must sing. அழகே அன்பு கூறுவேன், அழகே ஆராதிப்பேன், அழகின் ஆத்மா உம்மை பாடும். Beautiful one, beautiful one, I love you, beautiful one, I adore, beautiful one, my soul must sing. கங்கேந்திரி சொல்லுவோமா, நம் தேவன் அழகானவர், அற்புதமானவர், அதிசயங்கள் செய்கிற தேவன். நீரே அழகான தேவன். நன்றி. You are one and only God, Lord. You are the beautiful one. You are the beautiful one, Lord. Our soul is for you, Lord. Our soul is to worship you, Lord. In this time, the only way to do is to worship you, Lord. The wonderful Lord, the mighty Lord, the way maker always with us, the promise keeper always with us, Lord, the miracle worker always with us, Lord, the light in the darkness always with us, Lord. You are always with us, Lord. Every single day you are with us, Lord. How wonderful you are, Lord. How wonderful you are. Thank you, Lord. Let's worship Him. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. Are here. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are Waymaker. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God,
worship Him. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are Waymaker, Lord. Let's worship Him. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Yes, you are, Lord. You are Waymaker, Lord. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Yes, Lord. You are Waymaker, Lord. You are miracle worker, Lord. You are the promise keeper, Lord. My life in the darkness. என்னுடைய வழி செய்வர் நீதான் அப்பா. அதிசயங்கள் செய்கிற தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. சத்தியத்தை நிறைவேற்றுற தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. என் இருளில் வெளிச்சமாக இருக்கிற தேவன் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. உண்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய நாமம் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. Yes, Lord. Let your name be glorified, Lord. Thank you for everything, Lord. Thank you for this time. Thank you for this day, Lord. In Jesus' name I pray. Amen. ஜெபம் செய்வோம். Come let us pray. சோஸ்தரிக்கிறோம் ராஜா, மகிமையின் தேவனே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இம்மட்டுமாய் எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதித்து எங்கள் எல்லா தேவைகளையும் சந்தித்த தேவனே உமக்கு கோடா கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே, ஆராதனை நேரத்திலே கூட எங்களோடு நீர் பேசினீர். ஆராதனை பாடல்கள் மூலமாக எங்களோடு பேசினீர் தேவன். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொண்டு வரும் ஊழியக்காரர் மூலியமாக நீர் எங்களோடு பேசணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தாவே எங்களுடைய மனதில் பதிந்து கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல நீங்க உதவி செய்த ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும் ராஜா. அப்பா, இந்த திருச்சபைக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபை மக்களுக்காகவும் போதகருக்காகவும் விசேஷித்த முறையில் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒவ்வொரு அங்கத்தினரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழி நடத்தணும் ஜெபிக்கிறேன். போதகர் மாறி அவர் குடும்பங்களையும் கர்த்தர் காத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து பாதுகாப்பு கொடுத்து வழி நடத்தணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரை கர்த்தாவே, இந்த சுவிசேஷ பணியில ஈடுபட்டிருக்க மக்களுக்காகவும் விசேஷித்த முறையில் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் எப்பொழுதும் இருப்பதாக ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாட்டுக்காக நான் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாட்டிலே நடக்கிற ஒவ்வொரு காரியமே அறிவீர். இப்படியாக ஆண்டவரே, இந்த நாட்டிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த COVID-19 கேஸுங்க அதிகரிச்சு போய்கிட்டு இருக்குது ஆண்டவரே. அப்பா, இதை நீங்க நிறுத்தணும் ஆண்டவரே. அப்பா, இதனால பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வேதனைக்குள்ளாரும் கஷ்டத்துக்குள்ளாரும் ஆண்டவரே தவித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இவர்கள்
தேவைகளை நீர் பூர்த்தி செய்யணும்னு ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்கள் மேல் இரக்கமாய் கிருபை இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட வேண்டும்னு ஜெபிக்கிறோம் ராஜா. ஆம் ஆண்டவரே, இந்த வியாதியை எடுத்து போடணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, தொடர்ந்து நாங்கள் அப்பா ஒரு சபை மக்களாக கூடி உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. அப்பா, ஒவ்வொரு திருச்சபைகள், போதகர்கள், அங்கத்தினர்கள், குடும்பத்தினர், அவர் சுவிசேஷருக்கு அவருக்கும் சுற்றுவட்டார் மக்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கருத்துல இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, மீண்டுமாக ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாரையும் கர்த்தருடைய கருத்திலே வைத்து பாதுகாத்து அவர்கள் தேவைகளை சந்திச்சு கர்த்தர் வழி நடத்தணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமை பெறட்டும் ராஜா. அப்பா, இந்த செகண்ட் வேவ்னு சொல்றாங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை குறித்து ஆண்டவரே, இந்த இந்த நோய் இன்னுமாக பரவாதபடி கர்த்தாவே உம்முடைய அப்பா ரத்தத்தினாலே தெளித்து சுத்திகரிச்சு எல்லாரையும் சுகப்படுத்தணும்னு ஜெபிக்கிறேன் ராஜா. நன்றி கர்த்தாவே. அப்பா, உம்முடைய நாம மகிமை பெறட்டும். நீங்க எங்களை ஆசீர்வதிங்க. எங்களை வழி நடத்தின தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும், வழி நடத்தணும்னு அப்பா ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த ஆராதனை ஆன்லைன் மூலியமாக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடரும், அவர்கள் இருதயத்தோடு கர்த்தர் பேசணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்யும், எங்களை வழி நடத்தும் கர்த்தாவே. அப்பா, எங்களை தாழ்த்துக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Come, let us say the Lord's Prayer. நாம் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒன்று சேர்த்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எந்த சோதனைக்கும் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவர்களே. ஆமென். Praise the Lord. பொதுகருக்கும் சபை மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது இந்த ஆண்டின் கடைசி வாரத்துக்குள் வந்திருக்கிறோம். இது கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நம்ம பலர் இன்னும் கிறிஸ்துமஸ் மனநிலையிலே இருப்போம். சிலர் விடுமுறை எண்ணத்திலே இருப்போம். வேறு சிலர் புதிய ஆண்டை நினைக்கிற நாட்களாக நாம் காணப்படுவோம். Some of us could be still in the Christmas mood. Others may be in the holiday spirit, while others may be thinking about the new year. Christmas Day has come and gone. கிறிஸ்துமஸ் தினம் வந்து போய்விட்டது. அநேக காரியங்கள் நாம் செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் இயேசுவின் பிறப்பை நினைவு கூற முடிந்தது, அவருக்கு நன்றி செலுத்த முடிந்தது, அவரை ஆராதிக்க முடிந்தது. இந்த ஆண்டு, the year 2020 has been very different because of COVID-19. We can even call it as the year of masks. இந்த ஆண்டு ஒரு வித்தியாசமான ஆண்டாகவே காணப்பட்டது. இது முகமடிவு ஆண்டாக என்று கூட நாம் அதை அழைக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மே மாதம் ஏப்ரல் மாதத்திலே அதிக பயம் வந்தது. என்றால் அநேக மக்கள் மரித்தார்கள், வியாதியுள்ள மக்களை சந்திக்க முடியவில்லை. பிறகு செத்துப்போனவர்களை அடக்க கூட இனம் பண்ண முடியாமல் காணப்பட்டது. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், விலகி இருப்பதை குறித்து அதிகமாக நாம் கேள்விப்பட்டோம். அதன் பிரகாரம் தான் இப்பொழுதும் தொடர்ந்து வாழ்ந்து வருகிறோம். அநேக காரியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேலையில்லாத திண்டாட்டம், பொருளாதாரம் குறைந்து இருக்கிறது, ஆராதனை ஊழியங்குள்ள ஒரு விதத்திலே பாதித்திருக்கிறது. இருந்த பொழுதும் கர்த்தர் நம்மை வழிநடத்தே வந்திருக்கிறார். புள்ளி எண்ணிக்கை பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறாங்க. மலேசியா தேசத்துல கூட இந்த COVID-19 எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே போகிறது.
பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு தெரிந்த சில மக்கள் கூட மரித்திருக்கலாம். விசுவாசர் கூட மரித்து தேவனுடைய சமூகத்திலே போயிருக்கலாம். In 2020, some believers whom we know may have died and have gone to be with the Lord. But we are alive. Why? Is it because we are smart, strong, or special? No, no, no. It's because of God's grace. God is giving us extra time, and there must be a purpose. Friends, in another 5 days' time, we will be seeing 2021. Now, how will be 2021? புதிய ஆண்டு எப்படி இருக்கும்? நாம் என்ன செய்வோம்? இந்த கோவிட் பிரச்சனை இருக்குமா? வேக்சின் உதவியாக இருக்குமா? அது எப்படி இருந்தாலும் சரி, வாழ்க்கை தொடர்ந்து போகும். Life will go on as usual. தேவனுடைய அனுமதியை கொண்டு எது நடக்க வேண்டுமோ அது நடந்தான் தீரும். With God's approval, we can surely say things bound to happen will take place. We must praise God because God will be doing many good things, and they will come in different ways. Surely, we believe we will continue to worship God and serve Him. நிச்சயமாக நாம் அவரை ஆராதிப்போம், சேவை பண்ணுவோம். அதே சமயத்திலே புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு புதிய காரியங்களும் கொடுப்பார். சிலருக்கு புதிய வேலைகளை கொடுப்பார், முன்னேற்றத்தை கொடுப்பார். சிலருக்கு ஆண்டவர் திருமணம் வாய்க்க பண்ணுவார். சிலருக்கு ஆண்டவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார். நிச்சயமாக நம்முடைய அநேக ஜெபங்கள் கேட்கப்படும். வியாதிகள் குணமாகும். புதிய ஆத்துமாக்கள் நாம் ஆலயத்திலே சேர்த்துக் கொள்வோம். Surely the new year will bring many good things in the field of education, in the ministries, and also in family life. Now there could also be struggles. சில போராட்டங்களும் வரும், கஷ்டங்களும் வரக்கூடும். ஆனால் நாம் அவைகளை தேவனுடைய பலத்திலே நிச்சயமாக நாம் மேற்கொள்வோம். But I believe with the strength of God, we'll be able to overcome all these struggles, sufferings, or losses. But very important, believers, we have to be ready for Jesus Christ's second coming. இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு நாம் ஆயத்தமாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். தாமதித்தால் நாம் அவருக்கு தொடர்ந்து உண்மையாக இருக்க வேண்டும். அவரை நாம் நேசிக்க வேண்டும். பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும். பிறருக்கு நாம் ஆசீர்வாதமாகவும் சாட்சியாகவும் கட்டாயமாக இருக்க வேண்டும். If Christ is delayed, we must continue to be faithful to God by loving Him, loving other people, and being a blessing and a witness to others. My sermon topic is hope in Jesus Christ, and I want to share with you 3 points. 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக ஜீசஸ். இயேசுதான் நம்முடைய நம்பிக்கை. Jesus is our hope. He is our foundation which will never move. Who will never move? இயேசுதான் நம்முடைய அடித்தளம், அஸ்திபாரம். அவர் ஒருபோதும் நகரமாட்டார். எப்பொழுதும் உறுதியாக உண்மையாக இருப்பார். இந்த நம்பிக்கை வெறும் ஒரு ஆசை எண்ணம் அல்ல. சில மாணவர்கள் எனக்கு 10 கிடைக்கணும், இந்த டீம் தான் ஜெயிக்கணும். ஆனால் நம்பிக்கை, வேதாமத்தின் நம்பிக்கை, இயேசு மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, அவரை உண்மையாக பற்றுவது, அவருடைய உண்மை தனத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைப்பது, பிறகு இயேசு சொன்னதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார், அதை கை கொள்வது, அதுதான் வேதாமத்தின் பிரகாரம் நம்பிக்கை. Biblical hope is in His faithfulness and the confident expectation of what God has promised. Hebrews 13:8 says, Jesus is the same yesterday, today, and forever. எபிரேயர் 13:8 கூறுகிறது, இயேசு கிறிஸ்து
நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்னொருவர்களே, நீங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அதிலே அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். அங்கே சகோதர அன்பை பத்தி போடப்பட்டிருக்குது, உபசரிப்பை பத்தி போடப்பட்டிருக்குது, கைதிகளை சந்திப்பதை குறித்து போடப்பட்டிருக்குது, திருமணத்தை பலமாக வைத்துக் கொள்வதை பற்றி போடப்பட்டிருக்குது, தலைவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தவறான போதனைகளுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நாம் 13ஆம் அதிகாரத்திலே பார்க்கலாம். ஆனால் நடுவிலே இந்த வசனம் வருகிறது, இயேசு கிறிஸ்து மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஏன் இது வருகிறது என்றால், ஒரு முக்கியமான காரணம், உலகத்திலே அநேக காரியங்கள் மாறும். Many things in the world may change. Humans may change. மனிதர்கள் கூட மாறுவார்கள், நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறுவார்கள். நிச்சயமாக வயதாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கூட, சரீரத்துல கூட சில மாற்றங்களை மாறுவதை நாம் பார்க்கலாம். பழக்க வழக்கங்கள் மாறலாம், அரசாங்கம் கூட மாறலாம், ஃபேஷன் நிச்சயமாக மாறும், ஸ்டைல் கூட மாறும். ஒரு காலத்துல சில பேருக்கு, குறிப்பாக ஆண்களுக்கு நீளமான முடி வைக்க ஆசை. ஒரு காலத்துல சில பேருக்கு மொட்டை அடிக்க ஆசைப்பட்டாங்க. இப்பொழுது சில பேர் பாதி மொட்டை வைக்க ஆசைப்படுகிறாங்க. இன்னும் என்னதான் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் மாற்றங்கள் வரும். டெக்னாலஜி நிச்சயமாக மாறும். ஹெட்போன் இத்தனை விதத்திலே மாறி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட மாற்றங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்திலே நாம் நேராக பேசணும், இப்பொழுது ஆன்லைன் மூலமாக நம் ஆட்களை சந்திக்கிறோம், ஸ்கைப் மூலமாக சந்திக்கிறோம். இன்னும் என்னெல்லாம் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனா அத்தனை மாற்றங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து மட்டும் மாறமாட்டார். அவர் எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருப்பார், தூய்மையாக இருப்பார், அவர் மகிமை நிறைந்த தேவனாக இருப்பார். In all these changes, we can definitely say God will never change. Jesus will never change. He'll always be holy, pure, glorious and majestic. Now this Jesus is almighty. இந்த இயேசு சர்வ வல்லவர். அவர் எங்கேயும் இருக்கிறார், எதையும் அவரால் செய்ய முடியும். அவர் எல்லாம் அறிந்தவர். He is all present, all powerful, all knowing, and he loves us. He cares for us, and he will continue to do miracles in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து அவர் அற்புதங்கள் செய்வார். பரிசுத்த ஆவியானவரும் மாற மாட்டார். அவரும் நம்மோடு இருப்பார், நம்மை வழி நடத்துவார், நமக்காக அவர் பகிர்ந்தும் பேசுவார். And the promised Holy Spirit also will never change. Holy Spirit will continue to guide us, and he will intercede for us, because Jesus is our hope. My second point is faith. Our faith is on Jesus Christ. Now we believe Jesus can do anything. இயேசு கிறிஸ்து எதுவும் செய்வார். அதை நாம் பலமாக பூர்ணமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23 போடப்பட்டிருக்குது. In Hebrews 10:23 it says, hold fast to your faith in Jesus without wavering, because he who promised is faithful. எபிரேயர் 10:23 நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் அசைக்கப்படாமல் இருங்கள், அசைக்கப்படாமல் இருங்கள், உறுதியாக இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள் என்றால் வாக்குறுதி பண்ணினவர் உண்மை உள்ளவர். அருமையான தேவ ஜனமே, வருகிற ஆண்டிலும் கூட நாம் சில காரியங்களை சந்திக்கலாம், சில கஷ்டங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பலவிதமான சவால்கள் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சமயங்களிலே நம்முடைய விசுவாசமும் நம்முடைய கொள்கையும் அதிகமாக சோதிக்கப்படும். We may face struggles even in the coming year, trials and challenges, but our faith and character in God will also be tested, but we must be strong. We must be firm. Fear may come, and that is why Jesus Christ has said, don't give in to fear and Satan.
பயம் வரும்பொழுது கூட நாம் பயத்துக்கு இடம் கொடுத்து சாத்தானுக்கு செவி சாய்க்க விழுந்து விடக்கூடாது. உண்மையாக நாம் இருப்பது அவசியமாக இருக்கிறது. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்திலே அங்க ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். நாம் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த யூத மக்கள் மோசேயின் தலைமைத்துவத்திலே இப்பொழுது கானான் பகுதிக்கு வந்துவிட்டார்கள். கானான் தேசத்துக்குள் போக வேண்டும். மோசே என்ன செய்கின்றான்? 12 வேவுக்காரர்களை, தலைவர்களை அங்கு அனுப்புகிறான். 12 பேரிலே காலேபும் யோசுவாவும் அடங்குவார்கள். அவர்கள் 40 நாள் அந்த இடத்தை சுற்றி பார்த்து திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும்பொழுது நல்ல அருமையான பழங்களை, திராட்சை பழங்களை கொண்டு வருகிறார்கள். நல்ல நிலம். ஆனால் அதை அவங்களுடைய சம்பாஷத்தை பார்க்கும் பொழுது இந்த 10 பேர், காலை மோசுவை தவிர்த்து அந்த 10 பேர் ஜனங்களை பயன்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அந்த இடம் பெரிய இடமாக இருக்கிறது, நிறைய சுவர்கள் இருக்கிறது, கோட்டையாக காணப்படுகிறது, அங்குள்ள மக்கள்லாம் பெரிய பெரிய ஆளாக காணப்படுகிறாங்க. அவங்க பார்வையில நம்ம வெட்டுக்குழி போல இருக்கிறோம், போனா நிச்சயமாக தோத்துருவோம், செத்து பெறுவோம் என்று இந்த மாதிரி பயமான வார்த்தைகளை சொன்ன பிறகு எல்லோரும் பயந்தார்கள். வேதம் கூறுகிறது, ராமுழுதும் அவர்கள் அழுதார்கள் என்று. என்றால் அந்த போனால் செத்து பெறுவோம் என்று. ஒரு காரியத்தை பார்க்கின்றோம், அந்த 10 வேவுக்காரர்களும் ஆண்டவரை மறந்து விட்டார்கள். இந்த ஆண்டவர் தான் இதுவரைக்கும் அவர்கள் நடத்தி வந்திருக்கிறார். எப்படி எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஆட்களையும் ஜெயிக்க வைத்து வனாந்தரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், எத்தனையோ அற்புதங்கள் செய்தார். இது அத்தனையும் மறந்துட்டாங்க. அவங்க தங்களை தான் பார்த்தாங்க, அவங்களுடைய பலவீனத்தை தான் பார்த்தாங்க, எதிரி பெருசா இருக்கிறாங்க அததான் பார்த்தாங்க. ஆனால் ஜோஷுவாவும் காலேபும் அவங்க கூறுகிறார்கள், நம்மால் முடியும், நம்மால் முடியும், கர்த்தர் நமக்கு துணை கொடுப்பார். அவருடைய விசுவாசம் பலமுள்ளதாக காணப்பட்டது. You know the story. The 10 spies were so afraid. They say we look like grasshoppers and they all are looking like giants. So they all don't want to go. But Caleb and Joshua said, they had believing faith, we can. But because the people rebelled, they were forced to wander for another 40 years. And all the people, about 20 years, died. 20 வயதுக்கு மேலுள்ள அத்தனை பேரும் மரித்தார்கள். ஜோஷுவா, காலேப் மற்றும் தான் மற்ற விசுவாசிகளோடு கானான் தேசத்துக்கு போனாங்க. என்ன பார்க்கும் என்றால், பயம் வந்து அவர்கள் தாக்கினபடியால் விசுவாசம் பறந்து விட்டது. அருமையானவர்களே, நம்முடைய விசுவாசம் இயேசு மேலே பலமுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும். Our faith in Jesus must always be believing faith. My third point is we must remember that we are the children of God, God's sons, God's daughters, and He has called us to be His witnesses. ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, சாட்சிகளாக இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை விசேஷமான விதத்திலே தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் யாராக இருக்கலாம்? கேட்கிற அருமையான விசுவாசிகளே, நீங்களும் யாராக இருக்கலாம்? படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஆணோ பெண்ணோ, தேவன் நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு அருமையான திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவன் நம்மை தகுதியும் படுத்திருக்கிறார். God has not only chosen us, He has a plan for us, no matter who we are. And He will enable us to fulfill the plan. To that extent, He has equipped us. But we must do what God wants us to do. We must do what we ought to do. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். தேவன் எதிர்பார்க்கதை நாமும் கட்டாயமாக அதை செய்ய வேண்டும். உதாரணமாக எஸ்தர் புத்தகத்தை பாருங்கள். Look at the book of Esther. இந்த புத்தகத்திலே நமக்கு
தெரிந்த வண்ணமாக இந்த ஹாமான் என்றவன் ராஜா கிட்ட சொல்லி எல்லா யூத மக்களையும் சாகடிக்க வேண்டும் என்று அவன் ஒரு கட்டளையை பெற்றுக்கொண்டான். எல்லா யூத மக்களையும், இந்த பெரிய தேசத்திலே அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா மக்களும் சாகடிக்க அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வெறி இருந்தது. ஆண்டவர் மோர்தெகாய் மூலமாக எஸ்தரை ராணியாக அமைக்க முடிந்தது. எஸ்தர் ராணியாக இருக்கிறார். மோர்தெகாய் அவன் அங்கே ஒரு அருமையான தலைவனாக காணப்படுகின்றான். ராணி சரியான நேரத்திலே அந்த ராஜாவுக்கு வேண்டிய காரியங்களை சொல்லி அந்த யூத மக்கள் சாகாதபடி அந்த கட்டளை மாறப்பட்டது. இவள் தைரியமாக செய்ய வேண்டியதை செய்தாள். She did the right thing. ஆண்டவர் மோர்தெகாயை மறக்கவில்லை. மோர்தெகாய் ஒரு சமயத்திலே அந்த ராஜாவை அவன் காப்பாத்திருக்கிறான். எப்பயுமே ராஜாவை காப்பாத்தினால் நல்ல வெகுமதி கொடுப்பாங்க. ஆனால் அவன் காப்பாத்தின நேரத்திலே அவனுக்கு ஒண்ணும் கொடுக்கல. ஆனால் இந்த யூத மக்கள் எல்லாம் காப்பாத்தின பிறகு, ஹாமான் செத்து போன பிறகு, இந்த ராஜா மோர்தெகாயை மறக்காமல் உயர்த்தினான் என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மோர்தெகாயை மறக்கல. யோசேப்பை போல, தானியேலை போல ஆண்டவர் அவனையும் அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியாக நிறுத்தினார். அருமையான தேவஜனமே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவன் நம்மையும் மறக்க மாட்டார். சமத்தில் நமக்கு இந்த கேள்வி வரும், ஏன் எனக்கு ஒண்ணும் நடக்கல என்று. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை, எனக்கு செய்ய வேண்டியதை ஆண்டவர் கட்டாயமாக செய்வார். God will not forget you. He will give you what you deserve. முடிவாக, let us look forward with faith and hope in Jesus. In conclusion, God wants us to move forward. தேவன் அதான் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாக செய்வார். ராபர்ட் மோரிசன் என்ற ஒரு தேவ ஒலிவர், அவர்தான் சீனா தேசத்துக்கு முதலாவது புரோட்டஸ்டன்ட் மிஷனரி. அவர் சீனா தேசத்துக்கு கப்பல்ல போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பலின் கேப்டன் வேடிக்கையாக, கேலியாக இந்த ராபர்ட் மோரிசனை கேட்டார். You know, Robert Morrison is the first Protestant missionary to go to China. And while he was traveling in the ship, the captain very sarcastically asked him, "Why are you going to China? You want to convert China? You want to make them Christians?" அதான் ரொம்ப கேலியாக கேட்டான். இவ்வளவு மக்களை நீ மாற்ற பாக்குற, அவங்கள கிறிஸ்தவங்களாக வரணுமா? You know what Robert Morrison said? I cannot convert even one person to Christ. ஒரு மனுஷனு கூட என்னால் மாற்ற முடியாது. ஆனால் இயேசுவால் முடியும். God can. Jesus Christ can. இயேசுவால் முடியும். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இந்த யூத மக்கள் அந்த 40 ஆண்டுகள் சுத்திட்டு இப்போ வந்துட்டாங்க. மீண்டும் வாங்க கானான் தேசத்துக்கு, உள்ளுக்கு போகணும். ஆனால் எரிகோ பட்டணம் பெரிய பட்டணமாக இருந்தது. சுவர்கள் பெருசு பெருசாக இருந்தது. அதை எப்படி மீட்பது? ஆண்டவர் சொன்னார், உங்களால் முடியும். நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யணும். யூ மஸ்ட் டூ வாட் ஐ சே. ஆண்டவர் ஒரு காரியம் அவங்களுக்கு காண்பித்தார். நீங்கள் 7 நாள் அதை சுத்தி வாருங்கள், யாரும் பேசக்கூடாது. 6 நாள் சுத்தி வாருங்க. 7வது நாள் 7 முறை சுத்தின பிறகு எக்காலத்தை நீங்கள் ஊதுங்கள், நான் செய்ய வேண்டியதை செய்வேன். ஆண்டவர் ஊத்தின பிறகு அந்த சுவர்கள் விழுந்தது. இந்த யூத மக்கள் உள்ளுக்கு சென்று பெரிய காரியங்கள் செய்தார்கள், ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எது மனுஷனால் முடியாதோ தேவனால் முடியும். கொலாயத் தாவீது கதை அதே போலதான். யாரும் கோலியாத்தை சண்டை போட பயந்தார்கள். நான் தாவீது போனான். அந்த சிறு பையன் தாவீது போகும்பொழுது கோலியாத் அவனை பார்த்து கேவலமா பேசுனான். நீ என்கிட்ட சண்டைக்கு வர? Are you coming to defeat me? That is what Goliath told David. He was a giant, experienced in fighting. But David said, I come in the name of God.
You may be big, you may be a great warrior, but my God can help me to defeat you. என் ஆண்டவர் உன்னை மேற்கொள்ள உதவி செய்வார். God can. அதே போல நாம் பார்க்கின்றோம், தாவீது கோலியாத்தை வென்றான் என்று நாம் பார்க்கின்றோம். இவர்தான் நம்முடைய தேவன். ஆகவே இந்த ஆண்டிலே ஆண்டவர் நடத்துவது போல வருகிற ஆண்டிலும் தேவன் நிச்சயமாக நம்மை அற்புதமாக நடத்துவார். அவர் மேல் நாம் பலமான விசுவாசம் வைக்க வேண்டும். அவரை தவிர்த்து நாம் வேறு எதையும் நம்ப தேவையில்லை. We don't have to trust anything else. We trust only God. Because with God, all things are possible. And our faith in God must be strong, must be firm. This is what promise I want to give to you today. இதான் வேதாமத்திலே நான் பார்த்த வாக்குறுதி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் இதை இங்கே கூறுகிறார். This is what God says in Psalm chapter 32 verse 8. I will instruct you and teach you in the way you shall go. I will guide you with my eyes on you. This is the promise that God gives to us. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதி சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தேவனுடைய கண்கள் நம்மேல் எப்பொழுதும் இருக்கும். அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இந்த 5 ஆட்களின் கலிக்கு உதவி செய்வார். புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுதும் தேவன் நிச்சயமாக நம்மை அற்புதமாக நடத்துவார். நம்முடைய நம்பிக்கை அவர் மேலவே இருக்கட்டும். Let our trust and faith and hope be always on Jesus Christ. Let us pray. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you that you are promise-keeping God, that you are faithful and you will always honor your word. Thank you that you are our God. Thank you that you have given us Jesus Christ as our great example. We thank you for Holy Spirit who is always with us to guide us, to counsel us, and to lead us. And we trust you, Father. ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்புகிறோம், உண்மையே விசுவாசிக்கிறோம். நீர் நல்லவர், மேலானவர், உண்மையுள்ளவர். இந்த ஆண்டிலே எங்களுக்கு எவ்வளோ காரியங்கள் செய்தார். இந்த ஆண்டின் 5 நாட்களிலும் எவ்வளோ செய்ய போகிறீர். வருகிற ஆண்டிலும் நிச்சயமாக மேலான பெரிய காரியங்களே செய்வீர். எங்களுடைய நம்பிக்கை உண்மையில்தான் இருக்கிறது. ஆண்டவரே, விசுவாசத்தை அதிக பலப்படுத்தும். மக்கே எல்லாம் மகிமை செலுத்துகிறோம். செய்தியை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதியும். அனைவருடைய விசுவாசத்தை அதிகமாக பலப்படுத்தும். மக்கே நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாக நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் நம் அனைவருக்கும் சதா காலங்கள் இருப்பதாக. May the grace of Lord Jesus Christ, the love of God and fellowship of Holy Spirit be with us now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேய்ப்பசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.